knee, it's a beautiful structure. இதோடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா ஹிண்ட் ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் பெண்டாய் மூவ் ஆகும், இன்னொரு சைடு பெண்ட் ஆகாமவும் நம்மளுடைய போஸ்டர் ஸ்டெபிலிட்டி மெயின்டைன் பண்றதுக்கும் நீக்கு மேல இருக்கிறது தான் நீ கேப், பட்டேலான்னு சொல்றாங்க. ஸோ இதுல அதிகமா இருக்கிற மசில்ஸ் டெண்டான்ஸ், ஸ்ட்ராங்கா நம்ம நீ ஜாயிண்ட்டை பிடிச்சிருக்க மசில். இதை சப்போர்ட் பண்ற அடுத்த மசில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட காஃப், தொடை. இந்த ரெண்டு மசில்ஸோடைய ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு டேக் கேர் ஆஃப் யுவர் நீ ஹெல்த். அதிகமா நீ பெயின்னால பாதிக்கப்படுறவங்க விமன்ஸா இருக்காங்க. அப்புறம் நம்மளோட ஸ்ட்ரெஸ், லைஃப் ஸ்டைல், ஒபேஸா இருக்கிறது, ஏஜ்டு பீப்புளும் இதுல பாதிக்கப்படுறாங்க. சில டைம் தான் இன்ஜுரி. ஓகேங்களா? இதுக்கான ப்ராக்டிஸ் இன்னைக்கு ஒரு 10 பயிற்சி பார்ப்போம். டெய்லியும் காலையிலயும் சாயந்தரமும் உங்க நீக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்த பெயினை மேனேஜ் பண்ண ஆரம்பிங்க. ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் இட். இதுக்கு நம்ம யூஸ் பண்றது இன்னைக்கு ஒரு 2 பிளாக் யூஸ் பண்றோம். சும்மா சின்ன ஒரு சப்போர்ட். ஸோ உங்களுடைய மசில்ஸை இன்னும் ஆக்டிவேட் பண்றதுக்காக யூஸ் ஆகும். உங்க பெட் மேலேயோ இல்ல ஏதாவது விரிப்பு விரிச்சுட்டு அது மேல கால் நீட்டு ஃப்ரீயா உட்காருங்க. முதுகு மட்டும் ப்ராக்டிஸ் டைம்ல ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கலாம். இப்போ பிளாக்கை உங்களுடைய கால், உங்களுடைய காஃப் இருக்கு இல்லைங்களா, அது கீழே 2 பிளாக்கையும் பிளேஸ் பண்ணிக்கோங்க. கால் நல்லா நீட்டி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா வைங்க. இப்போ முட்டி ஏரியா ஃப்ரீயா இருக்கணும், அதுக்கு எந்த சப்போர்ட் இருக்கக்கூடாது, நல்லா ஸ்ட்ரென்த்தனா இருக்கட்டும். இப்போ டோல இருந்து ஆரம்பிப்போம். ஏன்னா நம்ம முட்டி டைரக்டா ப்ரெஷர் பண்ணாம மற்ற மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முட்டிக்கு போவோம். நேரா உட்காந்துக்கலாம். தண்டாசனத்துல நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. இன்ஹேல் டீப்லி, எக்ஸேல் அவுட் கம்ப்ளீட்லி. இப்போ ரிலாக்ஸ்டா இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். கால் நல்லா சேர்ந்தாப்புல இருக்கட்டும். இப்போ டோ பெண்டிங், மூச்சு உள்ள எடுத்து நல்ல டோவை மடக்குறீங்க. மூச்சை வெளியே போடும்போது டோவை நல்லா ஸ்ட்ரெச் பண்றீங்க. இன்ஹேல் பெண்ட், எக்ஸேல் ஸ்ட்ரெச். ஸ்டார்ட் 1 2. மூச்சோட சேர்ந்து ஒருங்கிணைத்து செய்யணும். 3 4 5 6 7 8 9 10. கூட சேர்ந்து செய்யுங்க. இப்போ ஆங்கிள் ஸ்ட்ரெச். இப்போ இந்த டோ பெண்ட் பண்றதுனால உங்க சோல் மசில்ஸ் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்கும். இப்போ நம்ம ஆங்கிளுக்கு போவோம். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க. இப்போ ஆங்கிள் மேக்ஸிமம் உங்களுடைய டோ ஸ்ட்ரெச் பண்ணி வைக்கும்போது யூ வில் ஃபீல் த ஸ்ட்ரென்த். உங்களுடைய தொடை, காஃபு இதெல்லாம் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி எக்ஸ்டென்ஷன் பண்ணுங்க. 1 ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன். 2 இப்போ மூச்சு உள்ள ஸ்ட்ரெச், மூச்சு வெளியே பேக் சைடு. 3 4 5. அழுத்தம் பார்த்தீங்கன்னா காஃப்ல இருக்கும். காஃப் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் ஃப்ளெக்ஸ் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ 10 முறை மேலே கீழே அசைக்கலாம். ஸோ ரிலாக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் கால்களை இந்த மசில்ஸ் எல்லாம் அழுத்தி விட்டுக்கோங்க. இதனால இந்த கிராம்ப் பிடிக்கிறதும் கம்மியாகும். மசில் ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால யூ வில் ரிலீஸ் ஆல் த டென்ஷன்ஸ் அண்ட் மேக் தெம் ஃப்ளெக்சிபிள். அடுத்த பயிற்சியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா முட்டியை பார்க்க போகிறோம். இப்போ முட்டி பார்த்தீங்கன்னா ஜாயிண்டாக இருக்கும். இப்போ வலி இருக்கிறவங்களுக்கு அதில் இருக்கிற அந்த செனோவல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறதே கம்மியாக இருக்கும். நிறைய தண்ணி குடிங்க. ஃப்ளூயிடு ஜாஸ்தியாகிறதுக்கு ஃபேட், ஒமேகா 3 ரொம்ப முக்கியம் அப்படின்றது இருக்குது. ஸோ வாட்டர் கன்சப்ஷன், அதுக்கேற்றமான சத்துள்ள ஆகாரமும் எடுத்துக்கணும். அப்போ தான் ரீப்ளேஸ் ஆகும். இப்போ ஒரு பிளாக் எடுத்து இந்த காஃபுக்கும் தொடைக்கும் நடுவில் இப்படி பிளேஸ் பண்ணிக்கிறீங்க. முட்டியை விரிக்கிறதுக்காக. இப்போ என்ன பண்ணலாம், மூச்சு எடுத்துகிட்டே நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்க. ஸோ இதில் வலி இருந்துச்சுன்னா இந்த ப்ராக்டிஸ் விட்டுருங்க. வலி இல்லைன்னா இந்த முட்டி ஜாயிண்ட்டை கொஞ்சமாக விரிச்சு தரதுக்கு இது ஹெல்ப் ஆகும். பிளாக் இல்லாதவங்க ஒரு டர்க்கி டவல் ரோல் பண்ணி இந்த ஏரியாவில் வச்சுட்டு மெதுவாக ப்ரெஸ் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணுங்க. 1 மூச்சு உள்ளே எடுக்கும்போது ப்ரெஸ் பண்ணுங்க. கண்ணை மூடி உங்களுடைய முட்டி இருக்கிற ஏரியாவில் கவனம் வைங்க. எக்ஸேல், ரிலாக்ஸ். 2 3. மூச்சோட சேர்ந்து செய்யும் போது ஒரு நல்ல எஃபெக்டிவான ப்ராக்டிஸ் இது. 4 5. முட்டியை ரொம்ப மடக்கிறது இல்லை, அதே சமயம் மடக்கிறது நம்மளோட டே டு டே லைஃப்க்கு வேணும். அதனால we will do this practice. Okay, relax. ஒரு 10 முறை. அதே மாதிரி ஆப்போசிட் லெக். 1 2 3 4 5. ரிலாக்ஸ் ஆக்கிக்கோங்க. இப்போ பிளாக் எடுத்து சைடில் வச்சுருவோம். இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா ஸ்டார்டிங்கில் இந்த பட்டேலா அப்படிங்கிற பகுதிக்கான மூமெண்ட் மட்டும் பார்ப்போம்.
நீங்க மத்த எக்ஸசைஸ் செய்யலைனாலும் நீ பெயின் இருக்கவங்க கண்டிப்பா உங்க முட்டிய கவனம் கொடுத்து இந்த பர்டிகுலர் பிராக்டிஸை செய்யுங்க. ஃபர்ஸ்ட் உங்க கைகள்ல இந்த 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணுங்க. மிடில் இண்டெக்ஸ் ஃபிங்கரும் தம் ஃபிங்கரும் யூஸ் பண்ணி பட்டேலா மட்டும் மூவ் பண்றீங்க. முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி ஒவ்வொரு காலா செய்யலாம். இது ஒரு 20 தடவை. 1 2 3 4 மூச்சு நிதானமா எடுத்து விடுங்க. எந்த ஒரு அவசரம் இல்லாம சுவாசத்து மேல கவனம் வச்சுட்டு மூவ்மெண்ட் கொடுத்துட்டே இருங்க. பாருங்க அந்த முட்டி மேல கீழே லைட் அப்படி மூவ் ஆயிட்டு இருக்கும். ஃப்ரீயா அந்த ஜாயின்ஸ் கீழே ஒரு கேப் கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட்டேலோட செகண்ட் பிராக்டிஸ் நம்மளோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணி சைட்ல மூவ் பண்றோம். பாருங்க 1 2 3 4 5 கண்டினியூ 20-30 ரவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. மூச்சு நிதானமா இருக்கணும். அப்புறம் ஒரு குழி மாதிரி பண்ணுங்க. உங்களுடைய உள்ளங்கையில ஒரு சின்ன குழி மாதிரி பண்ணிட்டு உங்களுடைய முட்டி மேல வச்சு ரொட்டேஷன் கொடுக்கலாம். 1 2 3 4 5 அப்படியே ரிவர்ஸ் 5. ஸோ நான் ஒரு 5 கவுண்ட் தான் சொல்லித்தரேன். நீங்கள் ஒரு 10-20 கவுண்ட்டு ரிலாக்ஸ்டாக ரொட்டேட் பண்ணுங்க. அவசரமே வேண்டாம். டிவி பார்க்கும் போதோ ரிலாக்ஸ்டாக கால் நீட்டி உட்காரும் போதோ இந்த ப்ராக்டிஸ் மெதுவாக பண்ணுங்க. எப்போ வேணா பண்ணலாம். சாப்பிட்டு முடிச்சு பிறகும் பண்ணலாம். இப்போ இந்த டைம் தான் பண்ணணும்னு இல்லை, ஏன்னா நீ மட்டும்தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டார்ட் டூயிங். 2 பாம்ஸையும் வச்சுட்டு உங்கள் முட்டியில் இந்த மாதிரி ஒரு சறுக்கிற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஸ்லைடிங் ஃபேஸ், அந்த ஏரியாவில் மெதுவாக ரொட்டேட் பண்ணுங்க. ஒரு மசாஜ் முடிஞ்சால் லைட்டாக ஒரு ஆயில் போட்டு கூட ரொட்டேஷன் கொடுங்க. நல்லா அந்த ஆயில் உள்ள சொத இறங்கும் போது யூ ஃபைண்ட் இட் ஸ்மூதிங். மசில்ஸ்க்கு அந்த டெண்டான்ஸ் ஏரியாவுக்கும் நீ ஜாயின்ஸ்க்கும் ஒரு லியூப்ரிகேஷன் கிடைக்கும். டெய்லியும் பண்ணுங்க இந்த ப்ராக்டிஸ். ஒரு கால் முடிஞ்சதா அடுத்த கால் மறுபடியும் ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூமெண்ட் ஒரு 20 தடவை 30 தடவை. அதே மாதிரி சைட் மூமெண்ட். கால் மாத்தியும் செய்யணும். கால் ஒரு கால் தான் வலிக்குது அது மட்டும் பண்ணா போதாது, 2 காலையும் சேர்த்து பண்ணுங்க, இல்லை இந்த காலும் வீக் ஆயிடும். அப்புறம் ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஒரு 20 தடவை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு 20 தடவை. ரிலாக்ஸ். அப்புறம் ஃபுல் ரொட்டேஷன். பியூட்டிஃபுல்லா இருக்கு, நல்லா ரிலாக்ஸிங்கா இருக்கு. நார்மலா பண்ற எங்களுக்கே சூப்பரா இருக்கு. வலி இருந்து பண்ணும்போது யூ ஃபைண்ட் இட் வெரி ஸ்மூதிங். அப்புறம் மெதுவா இப்போ நீ கேப் டைட்டனிங். ஸோ இதை நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணியாச்சு, மொபிலைஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு நீ கேப்பை டைட் பண்றோம். மூச்சு எடுக்கிறீங்க, நல்லா டைட் பண்ணுங்க. ஸோ நீ ஆக்சுவலா எக்ஸாக்டா வேலை செய்யாது, அதிகம் வேலை செய்யறது இந்த தொடை மசில்ஸா இருக்கும். நல்லா டைட் பண்ணும்போது இருக்குது பாருங்க, இந்த மசில் காஃப் மசில் இருக்குது. இது இருக்கும்போது சும்மா உங்களுடைய ஹீல் லைட்டா மேல தூக்குது. ரிலாக்ஸ். இப்போ ரிலாக்ஸ் ஆயிடுச்சு. இன்ஹேல் டைட், எக்ஸேல் ரிலாக்ஸ். இன்ஹேல் டைட், எக்ஸேல் ரிலாக்ஸ். இது மாதிரி 50-100 தடவையே பண்ணலாம். நீ கேப் ஸ்ட்ரென்தனிங்காக ஃபுல் லெக்கையும் ஸ்ட்ரென்தன் பண்றோம். ஓகே, திஸ் இஸ் ஆல் அபவுட் இந்த பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி. இதை தினசரி 2 வேளை பண்ணுங்க. காலையில கொஞ்ச நேரம், சாயந்தரமும் கண்டிப்பா கொஞ்ச நேரம் பண்ணுங்க. ஏன்னா நாளடைவில் என்ன ஆகும், வெயிட் பேர் பண்ணி நீ டயர்ட் ஆயிரும், வீக் ஆயிரும். கன்சிஸ்டண்டா இதே முயற்சியில இருந்தீங்க, பயிற்சியில இருந்தீங்கன்னா again the knee pain becomes worse. ப்ரொடெக்ட் பண்றதுக்கு this will be a best practice. கால்ல இருந்து முட்டி வரைக்கும் வந்தாச்சு. இந்த சைடும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் இல்லையா. இப்போ பிளாக்கை வந்து நடு பகுதியில் வச்சுட்டு காலை கொஞ்சம் விரிச்சு வச்சுக்கோங்க. ஒரு மேட்ல இருந்து 2 மேட் டிஸ்டன்ஸ்க்கு விரிச்சு வச்சுக்கோங்க. இப்போ காலை தூக்கி இந்த சைடு வைக்கணும். மறுபடியும் சேஞ்ச். ஸோ மூமெண்ட் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய கவனம் ஃபுல்லாக உங்கள் அப்பர் குவாட்ரிசெப் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா இறுகும், கிராம்ப் பிடிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். இது ஸ்ட்ரென்தனிங் தான், பயப்பட வேண்டாம். மூச்சை நிதானமாக எடுத்துட்டு பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் முதுகை ஸ்ட்ரெயிட்டாக வச்சு பண்ணுங்க. முடியலன்னா லைட்டாக சரிஞ்சுக்கலாம். முதுகான ஸ்ட்ரெயிட்டாக வைங்க. பாருங்க 1 2 3 4 5 5 தடவை பண்றேன். நீங்க ஒரு 10 தடவை பண்ணுங்க. அதே மாதிரி 3 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. 10 தடவை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு அடுத்த 10 தடவை, அடுத்த 10 தடவை. ஸோ 3 ரிப்பீட்ஸ் பண்ணிக்கலாம். இந்த காலும் சேர்த்து பண்ணிடலாம். ஒரு கால் பண்ணா கோச்சுக்கும் இந்த கால். லெட்ஸ் ட்ரை. 1 2 3 4 5. வாவ், குவாட்ரிசெப்ஸ் என்னன்னு ஃபீல் பண்ண முடியும் இந்த ஸ்ட்ரெச்சில். ரிலாக்ஸ். ஸோ இந்த ப்ராக்டிஸ் ஃபுல்லாக காலோட ஸ்ட்ரென்த்துக்கு. ஸோ கால் தொடையோட நிற்கிறது இல்லையா, இடுப்பு பகுதியிலும் நிற்கிது. இது இடுப்பு பகுதியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் டாப் பொசிஷன் பண்ணுவோம்.
ஸோ இந்த பொசிஷன்ல எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நேரம் நில்லுங்க. நிக்கிறனால ஸ்திரமா ஒரு ஆசனால நிற்கும் போது அங்க நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாம எனர்ஜியை கெயின் பண்றோம். ஆனா அதுக்கு ஒரு மூமெண்ட்டையும் கொடுக்குறோம். அதுதான் ஆசனத்தோடைய மிக முக்கியமான ஒரு பகுதி. அதுல நம்ம ரிப்பீட்டடான மூமெண்ட்ஸே கிடையாது. ஸோ எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் தான் இந்த டேபிள் டாப்புங்கிற ஒரு பொசிஷன். உங்களுடைய டோ வந்து பிளாக் மேல பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஹீல் தரையில பிளேஸ் பண்ணிக்கணும். கை பார்த்தீங்கன்னா இடுப்பு பக்கத்துல, உங்களுடைய விரல்கள் உடம்ப பார்த்த மாதிரி ஃபேஸ் பண்ணிக்கோங்க. மெதுவா என்ன பண்றீங்க, நல்ல இடுப்பை தூக்குங்க. இடுப்பை தூக்கி தலையை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இப்போ இந்த பொசிஷன்ல எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ லிஃப்ட் பண்ணா போதும். ஸோ லிஃப்ட், கோர் டைட் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுடைய பட் மசில்ஸ், தை மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். இதுல என்ன பண்ண போறோம், ஹீலை மட்டும் தூக்கி ரிலாக்ஸ் பண்ண போறோம். இது நல்லா இடுப்புக்கும் தொடைக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரென்த். இது ஒரு 10 ரவுண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல ஸ்டே பண்ணி தலை தொங்க விட்டு 1 2 3 4 5 6 7 8 9 10. பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெச். ஹாம்ஸ்ட்ரிங், காஃப் மசில்ஸ் உடைய ஸ்ட்ரென்த்தனை அழகா உணர முடியுது. இதுக்கப்புறம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணி சவாச நிலைக்கு வந்துருங்க. பிளாக் சைடில் வச்சுப்போம். சவாச நிலைக்கு வந்துட்டு நல்லா மூச்சு எடுத்து விடுங்க. இப்போ நம்ம காலில் இருக்கிற ரத்தம் இருக்கு இல்லைங்களா, தேவையில்லாத ரத்தம் மறுபடியும் நம்ம நெஞ்சுக்கு ஈஸியா பாயறதுக்கு 2 காலையும் 90 டிகிரி லிஃப்ட் பண்றோம். உத்தானாசனம், லிஃப்ட் அப். இதுல ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம். இப்போ உங்களால ரொம்ப நேரம் இந்த மாதிரி தூக்கி வைக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய செவுரு சப்போர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. செவுரு மேல இப்படி கால் வச்சுட்டு ரிலாக்ஸா பிரீத் பண்ணுங்க. ஸோ கால்களுக்கு நல்ல வலு தர்றதுக்கு நம்ம ஆ சவுண்டை பயன்படுத்தலாம். ஒரு 5 முறை ஆ சவுண்டு மட்டும் பண்ண போறோம். நல்லா மூச்சிடுங்க. இன்ஹேல், inhale, inhale, கண்ணை மூடி நல்ல உள்ளுணர்வுக்கு கொண்டு வாங்க. உங்களுடைய எல்லா எண்ணங்களும் கால்களுடைய வலிமைக்காக ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். 2 ரவுண்ட் இன்னும் பாக்கி இருக்கு, அதையும் முடிச்சிடலாம். நல்ல மூச்சிடுங்க. கடைசி ரவுண்ட். இன்ஹேல், இந்த நிலை உங்க கால்களுக்கு ஒரு நல்ல ஓய்வு தரும். மெதுவா கால்களை மடக்கி சவாசன நிலை வந்து ஒரு சில நிமிடங்களுக்கு உங்க மூச்சு மட்டும் மூவ் ஆகிறது, பிராண மூமெண்ட்ஸை மட்டும் ஃபீல் பண்ணிட்டே இருங்க. மெதுவா உங்க ஓய்வு நிலை முழுமை பெற்ற பிறகு ஒரு சைடை ஒரு கழிச்சு எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். ஸோ இந்த பயிற்சியை ஒரு 10 நிமிஷம் வரும். இந்த பயிற்சி பண்ணி முடிக்கிறதுக்கு காலையில ஒரு 10 நிமிஷம் உங்க முட்டியோட வலிமைக்காக பயிற்சி பண்ணுங்க. சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம். இது நீங்க ஸ்பெசிஃபிக்கா நீக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியா இருக்கிறதுனால அது ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி மற்ற உடம்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ மற்ற உடம்புல இருக்கிற மூமெண்ட்ஸையும் டெய்லி பண்ணுங்க. இல்லைன்னா நீக்கு மட்டும் கொடுக்குற, எங்களுக்கு வந்து ஒர்க் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, ஸ்ட்ரென்தன் கொடுக்க மாட்டேங்கிற, ஃபுட் கொடுக்க மாட்டேங்கிற, வருத்தப்பட போகுது. லூசனிங்ஸ் பண்ணிட்டு அப்புறம் கண்டிப்பா இந்த நீ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீ பெயின் இருக்கிறவங்களுக்கு